அனைவருக்கும் வணக்கம். 19/3/2026 புதன்கிழமை அன்னைக்கு சைத்திர அமாவாசை. சைத்திர அமாவாசை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய, அதாவது சித்திரை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு அமாவாசை தான் இந்த சைத்திர அமாவாசை. இந்த சைத்திர அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவும் மிக மிக புனித வாய்ந்த ஒரு முக்கியமான அமாவாசையாக கருதப்படுகிறது. இந்த அமாவாசை திதி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 19/3 புதன்கிழமை அன்னைக்கு காலையில் 8:25 மணி முதல் மார்ச் 19 காலை 6:53 மணி வரை இருக்குது இந்த அமாவாசை திதி. இந்த நேரத்தில் நம்ம மூதாதையர்களுக்கு நம்ம தர்ப்பணம் பண்ணுறது மிக மிக முக்கியம். அதுவும் ஏற்கனவே தர்ப்பணம் கொடுத்துருந்தா கூட இந்த முக்கியமான அமாவாசை நாளில் எள்ளும் தண்ணியும் இறைக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு விசேஷமாக கருதப்படுது. இதனுடைய முக்கியமான பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பித்திருக்கள் தோஷம் நீங்கவும், வீடு நல்ல ஒரு செழிப்புடன் இருக்கவும் இந்த வழிபாடு மிக முக்கியமாக கருதப்படுது. இந்த சைத்திர அமாவாசை நாளில் தானம் பண்ணுறது மிகவும் நல்லது. நம்மளால் என்ன தானம் முடியுதோ அதை செய்யலாம். இது இந்த வருஷத்தோட கடைசி அமாவாசை. இந்த நாளில் செய்யப்படுற பூஜைகள் மற்றும் தர்ம செயல்கள் முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். இந்த நாளில் நம்ம செய்கிற ஒவ்வொரு வழிபாடும் புண்ணியத்தை சேர்க்குமாங்க. இந்த சிறப்பு வாய்ந்த சைத்திர அமாவாசை நாளில் புனித நீராடல் அப்படிங்கிறது மிக முக்கியம். அதை எப்போ நீராடணும், அதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில், அதாவது காலை 5:08 5:56 நீராடுறது மிக மிக விசேஷம். நல்ல ஒரு பலன்களை தரும். அது முடியலை அப்படின்னா அடுத்ததாக காலையில் சந்தியா நேரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. காலையில் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:32 6:44 வரைக்கும் இருக்குங்க. அந்த நேரத்தில் நீராடுறதும் நல்ல பலன்களை தரும். அதே போல் மிக முக்கியமான முகூர்த்தமான அபிஜித் முகூர்த்தம், இதையும் அன்னைக்கே மத்தியானம் 12:22 1:11 வரைக்கும் இருக்குது. விஜய முகூர்த்தம் எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிற்பகல் 2:47 3:36 வரைக்கும் இருக்குங்க. இந்த நேரங்களில் நம்ம பூஜை மற்றும் தர்ப்பணம் தானம் செய்வதால் சிறப்பான பலன்கள், நல்ல ஒரு பலன்கள், எதிர்காலம் நல்ல சுபிக்ஷமான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு தகுந்த நேரம் இது. அதனால் இந்த நேரத்தில் நம்ம எதுலையாவது ஒன்று நம்ம இந்த பூஜைகளை செய்கிறதுனால நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த முக்கியமான நாளில் விஷ்ணு பகவானையும் சிவபெருமானையும் வழிபடுறது வாழ்க்கையில் உள்ள தடைகள்லாம் நீங்கி சுப நிகழ்வுகள் நடைபெறும். இந்த நாளில் சில தானங்களை நம்ம கொடுக்கறதுனால என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெல்லம் தானமாக கொடுக்கறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷம் கூடும். எள்ளு நம்ம தானமாக கொடுக்கும் பொழுது எதிர்மறை சக்தியெல்லாம் போய் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் உண்டாகும். அதே போல் ஆடை தானம் பண்ணினோம்னாக்கா புண்ணியம் சேருமாங்க. பணம் மற்றும் தானியத்தை நம்ம தானமாக வழங்கும்போது நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அன்னைக்கு முக்கியமாக செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குப்பை மேனி இலை உங்களுக்கு கிடச்சிச்சினாக்கா ரொம்ப ரொம்ப விசேஷம். குப்பை மேனி செடி உங்களுக்கு கிடச்சிச்சின்னா ரொம்ப விசேஷம். உங்களுக்கு 19ஆம் தேதி அமாவாசை வருது. அதற்கு முன்னாடியே நீங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே இந்த குப்பை மேனி செடி கிடச்சிச்சினாக்கா அதில் கொஞ்சமாக மஞ்சள் தண்ணியை தெளித்து மூலிகை சாப வசி வசி அப்படின்னு சொல்லிட்டு அதை வேரோடு எடுத்துக்கோங்க. அந்த வேரை ஒன்றையும் தனியாக எடுத்து காய வச்சுக்கோங்க. ஒரு கண்ணாடி பவுல் அல்லது மண் அகல் எடுத்துங்க. அதில் கொஞ்சமாக கல் உப்பு வச்சு அது மேலே கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க. அது மேலே இந்த வேரை வச்சுருங்க. குப்பை மேனி வேரை வச்சு அது மேலே நீங்கள் ஒரு 101 ரூபா முடிஞ்சால் வைங்க. இல்லை 11 ரூபா தான் என்கிட்ட இருக்குனாலும் அதையும் அந்த வேறு மேலேயே நீங்கள் வச்சு பூஜை அறையில் வச்சு உங்களோட வழிபாடை செய்யுங்க. உங்களுக்கு என்ன வேண்டுதல், எனக்கு பொன் பொருள் சேர வேண்டும், வாழ்க்கை நல்லா சுபிக்ஷமாக இருக்கணும், மேல் மேலும் உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமாவாசை நாளில் நம்ம வேண்டும் பொழுது அது இந்த வேருக்கு குப்பைமேனி வேருக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்க. வேண்டியது வேண்டியபடி கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வேண்டியது
கூடிய விரைவிலே நடக்கும். அதனால் பூஜை அறையில் வச்சு உங்களோட வேண்டுதலை செய்யுங்க. செஞ்சுட்டு அது வந்து அப்படியே அன்றைக்கி இரவு முழுவதும் இருக்கட்டும். மறுநாள் வந்து அந்த பணத்தை எடுத்து ஏதாவது அன்னதானத்துக்கு உண்டியல் வச்சுருப்பாங்க கோயிலில், அந்த உண்டியலில் கொண்டு போய் சேர்த்துருங்க. இல்லை நீங்கள் எப்போ போகிறீங்களோ அப்போ போய் சேர்க்கலாம், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. சேர்த்துருங்க. அந்த வேறு ஒன்றும் நீங்கள் பத்திரப்படுத்தி உங்களோட பணம் எங்கே வச்சு எடுக்கிறீங்களோ, அதாவது பீரோலாக இருக்கட்டும், அலமாரியாக இருக்கட்டும், எங்கே பணம் வச்சு எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த வேரை வந்து பத்திரப்படுத்தி வச்சுருங்க. மற்றபடி இந்த கல் உப்பை வந்து நீங்கள் கரைச்சி விட்டுறலாம் தண்ணியில், இல்லை கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுறலாம். அது மாதிரி நீங்கள் செய்யுங்க. வழக்கம் போல் நம்ம எப்பொழுதுமே அமாவாசைக்கு அமாவாசை உங்களுக்கு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். வந்து எத்தனை ரூம் இருக்கோ, பூஜை ரூமாக இருக்கட்டும், கிச்சனாக இருக்கட்டும், ஹாலாக இருக்கட்டும், இதுமாதிரி எங்கே பார்த்தாலும் சின்ன சின்ன அகல் விளக்கில் நீங்கள் வந்து உப்பு ஏற்கனவே வச்சுருப்பீங்க. அதை வந்து மாற்றிட்டு புது உப்பு எடுத்து எல்லா இடத்துலையும் நீங்கள் வச்சுருங்க. இதனால் இது எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கந்திஷ்டி இருக்காது, எதிர்மறை ஆற்றல் வீடு தேடி வராது, நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் வரும். இந்த உப்புக்கு வந்து மகாலட்சுமியோட அம்சம் இருக்கிறதுனால நமக்கு வந்து மகாலட்சுமி தேவியை நம்ம வீட்டுக்கு வாசம் செய்வாங்க. நம்ம வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு சுபிக்ஷமாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த உப்பை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் வைக்கிறது. அதே போல் நீங்கள் வந்து ஹாலில் வைக்கலாம், கிச்சனில் வைக்கலாம், எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை ரூம்லேயும் இந்த அகலில் வந்து நீங்கள் கல் உப்பு வச்சு வைக்கலாம். அதேமாதிரி பாத்ரூம்லேயும் நீங்கள் வைக்கலாம். இதனால் பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி அப்படிங்கிறதே சுத்தமாக இருக்காதுங்க. அதே போல் ஒரு அமாவாசைக்கும் அதை எடுத்து கொட்டிட்டு நீங்கள் கழுவிட்டு புதுசாக வைக்கலாம். இல்லை இடையில தண்ணி விட்டு போயிட்டு தண்ணி ஆகிட்டனாலும் நீங்கள் கொட்டிட்டு கழுவிட்டு புதுசாக வைக்கலாம். அதனால் தப்பு கிடையாது. அதுவும் முக்கியமான இந்த வருடத்தோட கடைசி அமாவாசை நாளில், சித்திரைக்கு முன்னாடி வர்ற அமாவாசை, சைத்திர அமாவாசை நாளில் இந்த முக்கியமான சிறப்பு வாய்ந்த நம்ம இந்த வழிபாடை செய்கிறதுனால கடவுளோட அனுக்கிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். அதோட நம்ம மூதாதையரோட ஆசியும் நமக்கு கிடைக்கும். ஏற்கனவே அந்த திதி நாளில் தர்ப்பணம் கொடுக்க மூதாதையர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்க மறந்துட்டிங்கன்னா, இல்லை தடைப்பட்டிருந்தா கூட நீங்கள் இந்த நாளில் கண்டிப்பாக கொடுக்கலாம். இல்லைன்னா கூட கொஞ்சம் எள் எடுத்துக்கிட்டு சுத்தமான தண்ணி எடுத்துக்கிட்டு கால்படாத இடத்துல இந்த எள்ளையும் தண்ணி நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை எள்ளு தண்ணி பரிகாரத்தை கண்டிப்பாக இந்த நாளில் நீங்கள் பண்ணலாங்க. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா மூதாதையர்களோட ஆசி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு தர்ப்பணம் கொடுத்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் அந்த குப்பைமேனி வேருக்கும் அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்க. பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த குப்பைமேனி வேருக்கு இருக்குது. குப்பையில் தான் கிடக்கு, ஆனால் அதுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது. மருந்தாகவும் நமக்கு அப்படி பயன்படுது அது. அதே போல் நல்ல ஒரு மகத்துவம் வாய்ந்தது அது. அதனால் இந்த குப்பைமேனி வேரை வந்து கண்டிப்பாக இந்த நாளில் நீங்கள் பயன்படுத்துங்க. அதே போல் எனக்கு நேரம் கிடைக்கல, இந்த நேரம் தான் எனக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்னா, புதன்கிழமை 8:25 மணி முதல் வந்து மார்ச் 19 வியாழக்கிழமை 6:53 வரை உங்களுக்கு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் உங்களால் முடிஞ்ச நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக இந்த வழிபாட்டை செய்யுங்க. தடைகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு வளமான வாழ்க்கை கிடைக்கும். நம்ம சேனலை இதுவரை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.